ஏம்பா ஏதோ பேசணுங்கிற மாதிரி நிற்கிறிய? ஆமாம், பேசணும். உங்ககிட்ட தான் பேசணும். அப்பதான் என் மனசு ஆறும். சரி பேசு. இந்த கல்யாணம் நடக்காது. ஏன்பா, என்ன காரணம்? மாமா, நீங்க ஒரு காலத்துல எங்க அப்பா அவமானப்படுத்திருக்கீங்க. அது என்னோட சின்ன வயசுல இருந்தாலும் அது இன்னும் என் மனசுல புகஞ்சிட்டே இருக்கு. எங்க அப்பா மனசும் காயப்பட்டிருக்கு. அவர் வேணா அதை வெளில காட்டாம இருக்கலாம். ஆனா இப்போ எங்க அப்பா காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் சுவாதி கழுத்தை தலையை கட்டுவேன். நான் ஏதோ நீங்க வீடு தேடி வந்ததால இப்ப சொல்லுங்க. ஏற்கனவே கார்த்திக் கிட்ட சொல்லிட்டேன். அவன் உங்ககிட்ட சொல்லு. மாமா, அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இல்லப்பா, அவன் மேல ஒன்றும் தப்பு இல்லை. ஃப்ராங்கா பேசியிருக்க, அவ்வளோதான். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு உதட்டில் இன்னொன்று பேசல பத்தியா? உள்ளத்தில் இருக்கிறத கொட்டிட்டான்ல. ஐ லைக் ஹிம். நீங்க ஒன்றும் தப்பா? நான் தப்பா நினைக்கலம்மா. எப்போ எது நடக்கணுமோ அது நடந்து தான் தீரும். அந்த காலகட்டத்தில் நான் பேசினப்போ மற்றவங்க உணர்ச்சிகளை நான் சரியா புரிஞ்சுக்கல. இப்ப எனக்கு புரியுதுமா, அது எவ்வளவு தூரம் என் மச்சானையும் உன் மகனையும் பாதிச்சிருக்குன்னு. பாலகிருஷ்ணா, சின்னவங்களோட சந்தோஷத்துக்காக தப்பு பண்ண பெரியவங்க மன்னிப்பு கேட்கறதா முறை. என்ன மன்னிச்சிருப்பா. என்ன மாமா, என்ன இருந்தாலும் நீங்க வயசுல பெரியவங்க, நீங்க இப்படி மன்னிப்பு கேட்கணும்னு நான் எக்காலத்திலும் நினைச்சது இல்லை. அவன் சின்ன பையன், அவன் ஏதோ சொல்லிட்டான். இல்லப்பா, இவன் சின்ன பையன் இல்ல. வாட் இஸ் செட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ரைட். சாரிப்பா. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. என்ன தப்பாவும் நினைக்காதீங்க. எந்த ஒரு மகனும் தான் அப்பா அவமானப்படுறதை தாங்கிக்க மாட்டான். காலகாலத்துக்கு உங்க பொண்ணோட வாழ வேண்டியவனா இது என் மனசுல இருந்தா அது உறுத்திட்டே இருக்கும். போலிய வாழ என்னால முடியாது மாமா. இப்ப என் மனசுல இருக்கிற பாரத்தை நான் இறக்கி வச்சுட்டேன். குடும்ப பாரத்தை சுமக்க தயாராயிட்டேன் உங்க பொண்ணோட. சாரி அத்தை. என்னம்மா இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க? தட்டை மாத்துங்க, எல்லாருக்கும் பாயசம் கொடுங்க, போங்க. பாலகிருஷ்ணா, கூடி சீக்கிரம் நிச்சயதார்த்த தேதி பார்த்து சொல்றோம். சரிங்க அண்ணி. சரி கிளம்புமா? மாமா, சாப்பிட்டு போலாம் மாமா. எதுக்குப்பா? இனிமே அடிக்கடி வந்துட்டு தானே இருக்க போறோம். வா. சரி வரோம். சரிக்கா. என்னடா இது, வயசுல எவ்வளவு பெரியவர், 1000 தான் வருத்தம் இருந்தாலும் இப்படியா பட்டு பட்டுன்னு பேசுறது? அபிராமி, ஏன் டென்ஷனா இருக்கு? இல்ல, நிச்சயதார்த்தம் பேச போனவங்க எந்த நிமிஷமும் திரும்பி வந்துருவாங்க, அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு ஏன் டென்ஷன் ஆற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாமா, போன காரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி.
என் முன்னால நிமிர்ந்து நிற்கவே கூச்சப்படுவான். அவன் மகன் அந்த அரட்டிக்கிட்ட அர்ஜுன் நான் பார்த்து வளர்ந்த பையன். அந்த பையன் எல்லார் முன்னாலே அவங்க அப்பா கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்றான். நீ உன் தம்பியும் என்ன இப்படி அவமானப்படுத்தணும் எத்தனை நாளா துடிச்சுக்கிட்டு தெரியும்படி. நாம் அந்த வீட்டுக்கு கிளம்பும் போதே நீ உன்னோட தனியா பேசும் போதே எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் ஏதோ சதி நாடகம் போடுறீங்க. இல்லைங்க, இல்ல. ஏமா மௌனமா இருக்க? நான் உன்கிட்ட என்ன சொல்லணும் அது அவர்கிட்ட சொல்லுமா. சொல்லுமா. சரி வேணாம், நானே சொல்றேன். நான் எவ்வளவோ சொன்னேன், இப்ப போக வேண்டாம், அர்ஜுன் கோவமா இருக்கான்னு. நல்ல விஷயத்துக்கு போகும்போது எதையும் சொல்லி தடை பண்ண வேணான்னு தான் அம்மா உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. அது மட்டும் இல்ல, நீங்க கோவப்படுவீங்கன்னு தான். வேண்டாம், யாரோட விளக்கம் எனக்கு தேவையில்லை. என்னைக்கு இந்த உதவாக்கிற சின்னவன் விலாசந்திரியா ஊத்தி இந்த வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தானோ அன்னில இருந்து நான் பண்றது அவமானத்து மேல அவமானம் தான். இன்னும் உன்னால என்னெல்லாம் சிரமப்பட போறேன்னு தெரியலையே. என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. இப்ப நான் நிம்மதிக்கே ஏங்கிட்டு இருக்கிறேன். அந்த நிம்மதி எனக்கு கிடைக்கும் போது என் கடைசி மூச்சு இருக்குமான்னு தான் தெரியல. உன் கையால தண்ணி குடிக்கிறதே பாவம். எங்க அண்ணனுக்கு எதுல என்ன கலந்து கொடுத்து மயக்கனியோ அதே மாதிரி என்னையும் பண்ணலான்னு பாக்காத. முதல்ல இங்க இருந்து போ. ஹத்தேரி சகுனமே சரியில்லை. வந்து நிக்கிறேன். போமா, தண்ணி கொண்ட போ. ஏமா அழற? நான் அழலையே. நீ போய் சொல்ற. நான் உன்கிட்ட போய் சொல்வேனா? கண்ல தூசி விழுந்துருச்சு. நான் வேணா தொடச்சு விடட்டுமா? ஐயோ, உன்னால இந்த தூசியை துடைக்க முடியாது. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லைங்க. என்ன ஒண்ணும் இல்ல? நீங்க இருங்க அண்ணி. அண்ணா, அண்ணி ரொம்ப பாவம் அண்ணா. இந்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் அன்பா பழகணும்னு பாக்குறாங்க. ஆனா அவங்க யாரும் அன்னிக்கிட்ட அப்படி பழகலையே. ஏன் நீ என்கிட்ட அன்பா இல்லையா? எல்லாம் சரியா போயிடும். அப்படின்னா ஏதோ நடந்திருக்கு. இல்லைங்க, அது வந்து சொல்லு சாந்தி, சொல்லு. அண்ணா, சின்ன அண்ணியும் இந்த வீட்டு மருமக தானே, உன்னோட ஒய்ஃப் தானே. பெரிய அண்ணி கிடைக்கிற அதே மரியாதை அவங்களுக்கு கிடைக்கணுமா வேண்டாமா? நீ அதை பார்க்க மாட்டியா? சண்டை போட்டு உறவை கெடுத்துக்க வேணாம் நான் பாக்குறேம்மா. எதிரி நாட்டோட சண்டை போடும்போது சந்தோஷமா இருக்கு, ஆனா நம்ம வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இதுவும் ஒரு விதத்துல நம்ம சுதந்திரத்தை பாதுகாத்துக்கத்தானே. இன்னைக்கு கூட மாமா வீட்டுக்கு போவேனா நான் அப்பா கிட்ட சொன்னேன். அவர் என்ன கேட்டாரா? என்னையே திட்டிட்டு போனார். அம்மா கூட ஒன்னும் சொல்லலையே. மாமாவை மீறி அத்தை எப்படி பேசுவாங்க? அத்தையை குறை சொல்லாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அவமானங்களை கடந்துதான் வாழணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல எல்லாருமே நல்லவங்க தான். என்ன அவங்களோட கோவத்தை நாம தான் குறைக்கணும். அண்ணி, யூ ஆர் சிம்பிளி கிரேட். உங்களை ஃபாலோ பண்ணாலே நான் போற இடத்துல நல்லா இருப்பேன். உனக்கு என்ன, நீ எங்க போனாலும் நல்லா இருப்பேன். எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க, அதுதான் வாழ்க்கை. அது புரிஞ்சுக்கிட்டாலே போதும். தேங்க்யூ.
குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் சடனாக இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் ஏற்பாடு பண்ணேன்னு உங்கள் ஒருத்தருக்குமே தெரியாது. ஐ மென்ட் டு பி எ சர்ப்ரைஸ் பேக்கெட். ஏன் என் சன்னுக்கே கூட இது பெரிய சர்ப்ரைஸ் தான். பிகாஸ் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன் ஹிஸ் ஆனர். என்னப்பா சொல்றீங்க? இவ்வளவு நாளா நீ கஷ்டப்பட்டு ஒரு டெக்னிக்கல் கொலாபரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேல்ல? ஆமா. நான் அது அப்ரூவலுக்காக டெல்லிக்கு அனுப்பிச்சேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் has approved it. Hearty congrats. தேங்க்யூப்பா. எல்லாம் உங்க கைடன்ஸ் தான்ப்பா. இதுல என் பங்கு எதுவும் இல்லை. அது உன்னோட தன்னடக்கம். But you did it, my son. Once again, let me congratulate you. Come on, give him a big hand. சார், மதன் சாரை பேட்டி எடுக்க பத்திரிக்காரங்களாம் வந்திருக்காங்க. Oh, press interview, big man. வரச்சல். Okay, please sir. excuse us. சார் உங்களை வர சொன்னார். வாங்க சார். Welcome. Welcome, gentlemen. This is Mr. Madan. வாழ்த்துக்கள் சார். ஹலோ சார், நாங்கள் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். ஓ, என்ன சார், பேட்டி கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய விஐபியும் கிடையாது, ஃபிலிம் ஸ்டாரும் கிடையாது. ரொம்ப சாதாரணமானவன். சார், இன்னைக்கு டாக் ஆஃப் த மீடியாவே நீங்கள் தான். எக்கனாமிக் டைம்ஸ், சேனல் பிஸ்னஸ் நியூஸ், மும்பை ஷேர் மார்க்கெட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மினிஸ்ட்ரி, இப்படி எல்லாத்துலையும் உங்கள் பேர் தான் அடிப்படுங்க. ஃபாரின் கம்பெனி கொலாபரேஷனை நீங்கள் இந்தியாவுக்கு உங்கள் கம்பெனி மூலமாக வாங்குறதுனால அந்நிய செலவணி எக்கச்சக்கமாக நம்ம நாட்டுக்கு கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் சார் காரணம். உங்களை பேட்டி எடுக்காமல் வேறு யாரை சார் எடுக்கிறது? கொஞ்சம் இப்படி வாங்க சார், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். 1 second ப்ளீஸ். அப்பா வாங்க. It's for you. Go, go, go. No, 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 no. Come, come, come. Look at this fellow. இவ்வளோ நேரம் நீங்க எல்லாருமே என்ன பாராட்டினீங்க. பட் அந்த பாராட்டு எல்லாமே எங்க அப்பாவை தான் சேரும். Oh, come on. நோ டாடி, என்ன பேச விடுங்க. எல்லா ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது, என்னை வழி நடத்துறது எல்லாமே எங்க அப்பா தான். எங்க அப்பா இல்லைன்னா நான் இல்லை. ஸோ நீங்க என்ன போட்டோ எடுக்கணும்னா எங்க அப்பாவோட தான் எடுக்கணும். ஓகே சார், அப்போ 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. நோ, எங்க அப்பா உட்காரணும், நான் நிக்கணும். ப்ளீஸ் அப்பா வாங்கப்பா. மதன், சொல்லுங்கப்பா. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. வீட்டில் நான் பிரச்சனைகளால் தலையை குனியும் போதெல்லாம் உன்னை பார்த்தாப்பா தலை நம்புறேன். நீதான்ப்பா என் மகன், கார்த்திக் இல்லை. அப்பா, சாரி சாரி. அக்கா நீங்களா? சாரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இடிச்சிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா எப்படி? என்னக்கா, வேற யாராச்சும் இடிச்சிருந்தா ஒரு சாரி சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா உங்களை அடிச்சுட்டு சிம்பிளா ஒரு சாரி சொல்லிட்டு போயிட முடியுமா? அதான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். அதான் எங்க குடும்பத்தோட மோதிரத்துன்னு முடிவு பண்ணிட்டியே. புரியலையே. ஏன் ரம்யா, உங்க அக்கா சொல்றது ஏதாச்சும் உனக்கு புரியுது? அவளையும் கேக்குற, நானே சொல்றேன். உன் வீட்டுக்கு என் மாமா சம்பந்தம் பேச வந்ததே பெரிய விஷயம். அப்பேற்பட்ட பெரிய மனுஷனை நீ அவமானப்படுத்தி மன்னிப்பு கேட்க வச்சிருக்க. ஓ, அதான் பிரச்சனையா? அக்கா, எங்க அப்பாவை அவர் என்ன பேசினாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் அது அவர் கேட்கணும். உனக்கு என்ன வந்தது? அதே தான் நானும் கேட்கறேன். இப்ப நீங்க கேட்கறத கேட்க வேண்டியவரே பேசாம மன்னிப்பு கேட்டு போயிட்டாரு. நானும் சமாதானம் ஆயிட்டேன். எங்க அப்பா அவரும் சம்பந்தியவே ஆயிட்டாங்க. இப்ப எது கேள்வி கேட்கறீங்க? அவர் என் மாமனார். மாமனாருக்கே உங்களுக்கு இவ்வளவு வேகம்னா எனக்கு பெத்த அப்பா எப்படி இருக்கும்? அக்கா, போற வழியில இவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வேண்டிய. ஹலோ ஹலோ, என்ன என்ன என்னைக்கு இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தங்க வீட்டுக்கு போக வேண்டியவ. நாங்களாம் அப்படி இல்லை, இங்கே தான் இருப்போம். அது ஞாபகம் இருந்தா சரி. அவகிட்ட ஏன் மோதிர?
இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என் மாமனாரோட கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, உன் அப்பா பேக்ரவுண்ட் என்ன? அவர் என்ன விஐபியா இல்ல ஏதாவது பெரிய பதவியில இருக்காரா? உன் அப்பாவோட அக்கா எங்க வீட்ல இருக்கிறதுனால நீ தப்பிச்சிட்ட. இல்லைன்னா என்ன பண்ணிருப்பீங்க? சொல்லிட்டு சேரவங்க என் மாமனார் குடும்பம் இல்ல. இப்ப பேசுறது நீங்களா இல்ல உங்க மாமனார் குடும்பமான்னு தெரியலையே. யார் பேசினா உனக்கு என்ன? என்ன விஷயம் சொல்றாங்கன்னு யோசி. யோசிதாங்க கேக்குறேன். நீங்க அந்த வீட்டு மருமக மாதிரி பேசலையே, அந்த வீட்டு எஜமானி மாதிரி தானே பேசுறீங்க. சாரி உங்களை போய் எஜமானின்ட்டு பாருங்க. ஹலோ, சொன்னாலும் சொல்லலனாலும் எங்க அக்கா எஜமானி தான். அப்படி போட அருவால. மேடம், நாங்களாம் உங்களை மாதிரி இல்ல, கொஞ்சம் ரத்தம் அதிகமா, அதுவும் சூடா ஓடுற ஜாதி நாங்க. எங்க வீட்ல பொண்ணு எடுக்கணும்னா இந்த திமிரு, எகத்தாளம், ரத்த கொதிப்பு இதெல்லாம் இறங்கிடணும். நீ நினைக்கிற மாதிரி மாப்பிள்ளை எங்க வீட்டுக்கு வர முடியாது. மாட்டுக்காரனா தான் வரணும். அக்கா, மாடு மேய்க்கிறது கூட அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. எந்த மாட்டை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். அக்கா, என்னக்கா நீ பாட்டுக்கு இப்படி பேசிட்ட? அவன் போற வேகத்தை பார்த்தா பொண்ணு வேண்டாம்னு சொல்லிடுவான் போல இருக்கே. அவன் கோவப்பட்டு பொண்ணு வேணான்னு சொல்லணும் தானே நான் இப்படி பேசினேன். நீயே சம்பந்தம் பேச அனுப்புற, இப்ப நீயே சம்பந்தத்தை துண்டிக்க பாக்குற. என்ன கன்ஃபியூஸ் பண்ற நீ. ரம்யா, சமாதானத்துக்கு ஆள் அனுப்பிச்சிட்டு சண்டைக்கு படை அனுப்புறதுதான் வல்லரசு நாட்டோட இலக்கணம். நான் ஒரு வல்லரசி. நம்ம அர்ஜுனுக்கு கோவத்தை தூண்டி விட்டு அவன் சுவாத்திய வேணான்னு சொல்லிட்டா, என் தம்பி அதான் உங்க அண்ணனை சுவாத்திக்கு மாப்பிள்ளை ஆக்கிடலாம். அப்புறம் என்ன, அந்த சொத்துல ஒரு பெரிய ஷேர் நமக்கு தான். அதான் பார்த்த அக்காவா கொக்கா, பெரிய ராஜதம்பி தான் நீ. வா. இன்னைக்கு காலையில பேப்பரும் டிவியும் பாத்தியா? எங்க பார்த்தாலும் என்னோட புகழ் தான். எத்தனை போன்ஸ், எத்தனை டெலிகிராம்ஸ், எத்தனை கிரீட்டிங்ஸ், எத்தனை பொக்கேஸ். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரே பாராட்டு தான். எதுக்கு? எதுக்கா? நல்லா கேட்ட. ஒரு ஃபாரின் கொலாபரேஷன். நம்ம கம்பெனிக்கும் ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனிக்கும் பல கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபாரின் கொலாபரேஷன் டீலர் முடிச்சிருக்கேன். ஐயோ, அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? பிரஸ்காரங்க எல்லாரும் உடனே போட்டோ எடுக்கணும், இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பாவோட சேர்ந்து என்ன போட்டோ எடுக்கணும்னு சொன்னேன். ஏன்னா என்னோட வெற்றிக்கே எங்க அப்பா தான் காரணம். எங்க அப்பா இல்லைன்னா நான் இல்லைன்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? இதெல்லாம் பார்க்க நீ ஆபீஸ்ல இல்லையா? நான் எப்படிங்க உங்க ஆபீஸ்ல வந்து பார்க்க முடியும்?